Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நல்ல சூப்பரான சுவையான சத்தான ஒரு கேழ்வரகு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாங்க. அதாவது ராகி மாவு, கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. வறுத்த வேர்க்கடலை தான், தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி உரல்ல போட்டு 1-2 இடித்து பவுடர் பண்ணி இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இது நல்ல ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம இது கூட வேர்க்கடலையை வந்து பொடிச்சு சேர்த்துருக்கோம். ஸோ அது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல தளர்வான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதை விடவே கொஞ்சம் தளர்வாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடைக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தளர்வாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அடை வந்து நல்ல சாஃப்டாக வருங்க. தண்ணி கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 1 கப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டதுங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இது கொஞ்சம் உங்களுக்கு நேரமானால் கூட கொஞ்சம் ட்ரை ஆயிருங்க. அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேங்க. அதில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவி விட்டுருக்கேன். இப்போ நம்ம மாவை தட்டி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய உருண்டை சைஸ்க்கு மாவை எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வாழை இலையில் வச்சு இப்போ தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையில் வச்சுட்டு நல்லா வந்து தின்னாக தட்டி எடுத்துக்கணும். கையில் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கையை நினச்சி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. நல்ல தின்னாக இருக்கணுங்க. நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அடை சாப்பிடும்போது மாவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ உங்களுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தட்டியாச்சு. தோசைக்கல்லை போட்டுடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தோசைக்கல்லை இந்த மாதிரி வாழை இலையை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துடுங்க. இப்போது அடை சுற்றிலும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையிலையும் தட்டி செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் தட்டி செய்யலாம். ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆயில் கவர் இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் கவரில் கூட நீங்கள் கட் பண்ணி அதில் கூட நீங்கள் தட்டி போடலாம். பட் ஆயில் கவரில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் ஃபஸ்ட்டு மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தோசைக்கல்ல போடணும். டைரெக்டாக நீங்கள் தோசைக்கல்ல போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல ஒரு 6 மினிட்ஸ் ஆகுது இது டைம் எடுத்துக்கும். 2 பக்கமும் வேகிறதுக்கு சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவனையும் நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு அடை போடுறேன் பாருங்கள். அதே வாழையிலேயே நான் வந்து தட்டி போட்டிருக்கேங்க. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எள்ளு சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. ஸோ ஆப்ஷனல் தான், விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நீங்கள் டைரெக்டாகவே மாவை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லை நல்லா சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லே அப்படியே டைரெக்டாக போட்டுட்டு நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நடுவுலேயே நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நடுவில் கொஞ்சமாக விரல் வச்சு ஒரு ஹோல்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 அடை கிட்ட கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் சர்வ் பண்ணும்போது தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.